இந்த பால் பாக்கெட்டு பாரு. அக்கா மாதிரிலாம் விருந்துக்கு கூப்பிட வந்திருக்காங்க. விருந்துக்கெல்லாம் போக கூடாது, புரியுதா? அதெல்லாம் இப்ப வர முடியாது, டூட்டி இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது சமாளிக்க பாரு. வாழ வைக்க நீ ஏதாவது சொன்ன, நாம ஒன்னும் ஆசையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கல விருந்துக்கெல்லாம் போறதுக்கு, புரியுதா? அக்கா மாதிரி நான் சொல்ல முடியாது, நீ தான் சொல்லணும். எப்படி சொல்லி சமாளிப்பது எனக்கு தெரியாது. விருந்துக்கு போக கூடாது, புரியுதா? ஒன்னதான் நான் விருந்துக்கு கூட்டிட்டு போக முடியுமாடி? சரி, விருந்து உள்ளதான் கேடு. அவங்க எப்படியாவது கூட்டு பொண்ணு பாப்பாங்க. சரின்னு மண்டே ஓட்டல. சரி, வரலன்னு சொல்லி சமாளிக்கிறேன். அவங்க கூப்பிட வந்திருக்காங்க, ஜோடியா போயிடலாம், கனவு காணாத. இப்ப இல்லடி, எப்பவுமே நான் உன்னை திரும்பி பார்க்க மாட்டேன். சரி, கத்தாதீங்க, அக்காலாம் உள்ளதானே இருக்காங்க. இல்ல, அக்கா வந்தானே ஏதாவது நடிச்சேன்னு வச்சுக்க. சரிங்க. லட்சுமி, ஐயோ, இந்த கேள்வியா என்ன அறுத்து கிளிப்பால. இது மகளை கிண்டல் அடிச்சேனே, எனக்கு தெரியல. போகும்போதெல்லாம் ஏசிட்டு நடக்குமே. ஐயோ, இவன் முன்னாடி நம்ம கேவலப்படுத்திட கூடாத. இதான் சந்தர்ப்பம், இவ வேற நம்ம சீப்பா பத்துறாளே. ஐயோ, வசமா சிக்கிட்டேனே. வாங்கக்கா. வாங்கக்காவா? லட்சுமி, நல்லா இருக்கியாமா? நல்லா இருக்கேக்கா. வாங்க, உங்க மகன் எப்படி இருக்கா? அப்படின்னா நம்மளை பத்தி தெரியுமோ? அப்படின்னு இவளுக்கு என்ன தெரியுமா? தெரிஞ்சுதான் மகன் எப்படி இருக்கான்னு கேட்கலோ. ஐயோ, நல்லா இருக்காமா? உன்னையே கேட்டா பாத்துக்க. நானும் கேட்டதா சொல்லுங்க. அதாமா, அவளுக்கு 7ஆம் மாசம் பொங்கி போடணும். அப்படியா? 7ஆம் மாசம் ஆயிட்டா? ஆமாமா, 7ஆம் மாசம் பிறந்துட்டு அதான் நாளைக்கு பொங்கி போலான்னு இருக்கோம். நீனும் உன் புருஷனும் குடும்பமா வந்து ஆசீர்வாதம் பண்ண வரணும். ஐயா விக்ரமே, குங்குமம் எடுத்து வச்சுக்கயா. பாரியா, நீனும் உன் பொண்டாட்டி குடும்பமா வந்து என் மகளை ஆசீர்வாதம் பண்ணணும். கட்டாயம் வரணும். இப்ப நீ குடும்பஸ்தன் ஆயிட்டல்ல, இங்க பாரியா விக்ரமே, நீயும் உன் பொண்டாட்டி கட்டாயமா வரணும். உங்களுக்காக காத்துட்டே இருப்போம். நீங்க தான் முன்ன நின்னு நடத்தணும். அதான் மத்த வீட்டுக்குலாம் சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ஐயா விக்ரமே, நீ தான் முன்ன நின்னு நடத்தணும். இந்தயா குங்குமத்தை எடுத்துக்கயா. சரிங்க, வரேன். கட்டாயம் வரணும். ஏமா, புருஷன் கூட வந்துடணும்னே. சரிங்கம்மா. சரி, போயிட்டாரே. நீதான் மத்த வீட்டுலாம் சொல்லணும். மகாலட்சுமி மாதிரி உன் பொண்டாட்டி, நீனும் உன் பொண்டாட்டி வந்தாலே என் மக ரொம்ப நல்லா இருப்பா. வந்துடுமையா? சரிங்க. ஐயா பேரண்டி, இப்போ நீ குடும்பஸ்தன் ஆயிட்ட. இனி உனக்கு ஊருக்குள்ள மரியாதை எல்லாம் தானா கிடைக்கும். சும்மா கிடைக்காது, உன் பொண்டாட்டியால மட்டும்தான் கிடைக்கும், புரியுதா? ஐயா விக்ரமே, இங்க பாரு, நீ ஊருக்குள்ள மான மரியாதை இருக்கணும்னா அதுக்கு உன் பொண்டாட்டி ரொம்ப முக்கியம் ஐயா. அவளை வச்சுதான் உனக்கு மான மரியாதையே. அவ உன் கூட இருக்கும்போது உனக்கு எப்படி மான மரியாதை எல்லாம் கிடைக்குன்னு மட்டும் பாரு. இந்த சொந்தம் பந்தம் எல்லாம் அவளை வச்சுதான் ஐயா. ஏங்க, உங்களுக்கு காஃபி எதுவும் வேணுமா? வேண்டாம் வேண்டாம், வந்துருக்கவங்களுக்கு போட்டு கொடு. சரிங்க. இந்த பொம்பளை என்ன தெருல போனாலே என்னமா சபிப்பா. இப்ப நான் வந்து அவங்க பொண்ணு ஆசீர்வாதம் பண்ணணுமா? என்ன எப்படி? இது வரைக்கும் எங்க வீட்டுக்குள்ள ஒரு ஆட்களும் வராது. என்ன ஃபங்க்ஷனுக்குள்ள கூப்பிட ஆரம்பிச்சுட்டாங்க. என்ன நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்களான்னு கேட்டேன். செருப்பால் அடிப்பேன்னு சொன்னவா நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலா. விக்ரம், என்ன பண்ண தர? என்ன இந்த பக்கம் காத்து சொன்ன மாதிரி இருக்குது? என்ன உன் வீட்டுக்கு டூட்டிக்கு மட்டும் தான் வரணுமா? அப்படி சும்மா பார்க்கலாம் வரக்கூடாதா? அப்படி இல்ல. இல்ல ஏன்டா ஒரு மாதிரி நிக்கிற? ஒண்ணு இல்ல, சும்மாதான் நிக்கிறேன். இந்த பொண்ணு எப்படி இங்க வந்தா? விக்ரம், என்ன சொல்லு. உங்க ஒய்ஃப் எங்க? உங்க ஒய்ஃப் எங்கண்ணா? உள்ள இருக்கா. எப்போ அவ உள்ள இருக்கான்னு சொன்னியா, அப்பவுமே அவ மனசுக்குள்ளதான் இருக்கா. இனி நீ அவளை ஏத்துக்குவ, எனக்கு தெரியும். எங்க தப்பு பண்ணிட்டோம். நானு தினம் தினம் குட்ட உணர்ச்சியில இருந்தேன்டா. அண்ணே, அண்ணே வாங்க. ஆதிராணி, நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆனந்தி எல்லாம் நல்லா இருக்காங்களா? அழகுராணி, ஆனந்தி எல்லாரும் ஒன்னதான் கேட்டாங்க. அப்படியா? வாங்க சார். நல்லா இருக்கேம்மா. நல்லா இருக்கேன் சார். ரோகிணி, சாரி லட்சுமி, எங்க வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிடதான் வந்திருக்கேன். அது வந்து விக்ரம் தானே, அவன் ஒண்ணு சொல்ல மாட்டான். நீங்க குடும்பமா எங்க வீட்டுக்கு வரணும். அம்மா பாட்டி எல்லாரும் சேர்ந்து விருந்துக்கு வரணும். எங்க வீட்டுல எல்லாரும் விருந்துக்கு ஏற்பாடு பண்ணிருக்கோம், கட்டாயமா வரணும். டே விக்ரம், உனக்கு எப்ப முடியும்னு சொல்லு, அன்னைக்கு நான் கார் அனுப்புறேன். என்னடா ஒரு மாதிரி முடிச்சிட்டு நிக்கிற? அது ஒண்ணு இல்ல, ஞாயிற்றுக்கிழமை லேட்டா எந்திரிச்சாங்க, தூக்க கலப்ப நிக்காங்க, அதான். அப்படியா? ஆமாமா, நீங்க உள்ள வாங்கல. இருக்கட்டும்மா, இவதான் உன்னை பாக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தா, அதான்.
அப்படியே விருந்துக்கு சொல்லிட்டு போயிடலாம் நானும் கூட வந்தேன். லட்சுமி உனக்கு இங்க நல்லா பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்க நீ. எல்லாரும் ரொம்ப பாசமா இருக்காங்க. எனக்கு தெரியும் உன் நல்ல குணத்துக்கு நீ சந்தோஷமா தான் இருப்பேன்னு எனக்கு தெரியும். நீங்க பயந்துட்டே இருந்தீங்களா? நான் சொல்லல லட்சுமி சந்தோஷமா தான் இருப்பானே. பயந்துகிட்டே இருந்தானா? இப்போ சந்தோஷமா இருக்கு. நான் தான் சொன்னேன் லட்சுமி சந்தோஷமா இருப்பா, கவலைப்படாம இருங்கன்னு. இங்கதான் கேட்கவே இல்ல. கவலைப்பட்டாங்களா? சார் நான் நல்லதான் சார் இருக்கேன். ரொம்ப சந்தோஷமா. உங்க ரெண்டு ஜோடியை பார்க்கும் போதே மனசுக்கு நிறைவா இருக்கு. நல்லா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. உங்களை வாழ்த்துற அளவுக்கு எனக்கு வயசு பத்தாது. ஆனா நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருக்கணும். வாழ்க்கையில எல்லா வளமும் பெற்று நல்லா இருக்கணும். விக்ரம், இந்த உலகத்துல அத்தனை மரியாதையும் உனக்கு கிடைக்கணும். உன் மனைவி அந்த நேரம் உனக்கு பேப்புகள்லாம் கிடைக்கட்டும்டா. விக்கி இல்ல உனக்கு கமிஷனர் போஸ்டிங் வாங்கி கொடுக்கறேன்னு சொல்லிருக்காண்டா. இன்னும் 2-3 நாள் உனக்கு ஆர்டர் வந்துடும். கமிஷனரா? ஆமா விக்ரமே, கல்யாண பரிசு கொடுக்கணும்ல, அதான் விக்கி அந்த ஏற்பாடு பண்ணிருக்கான். இல்ல உன் மனைவி அந்த நேரம் தான் மகாலட்சுமியா உனக்கு மனைவியா வந்திருக்காடா. நான் இவன் கண்ணிலே காண விடல. என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க? எனக்கு அவளை பார்த்தாலே பிடிக்காத. நான் சொல்லல லட்சுமி யோகக்காரின்னு. கரெக்ட் தான் ஆதிரா. ரொம்ப தேங்க்ஸ் சார். என் புருஷனுக்கு இந்த போஸ்டிங் வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். ஐயோ, அவன் திறமைக்கு கிடைச்சது. அவன் நல்ல திறமைசாலிதான். இனி டூட்டில ரொம்ப சின்சியரா இருப்பான். இருப்பலடா. என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? முடிச்சுட்டு நிக்கிற. அவங்க புதுசா கல்யாணம் பண்ணாங்க, அப்படிதான் இருப்பாங்க. ஓ சரி சரி. டே விக்ரம், எப்போ வருவேன்னு சொல்லிடு. அதுக்கான ஏற்பாடு நான் பண்றேன். என்ன சார் மன்னிக்கணும், அது வந்து நீ ஒண்ணும் சொல்ல வேண்டாமா. இங்க பாரு, விருந்துக்கு வாருங்க, புரியுதா? அது மட்டும் இல்ல, உங்க கல்யாணத்துக்கு தேவையான சீர்வரிசை எல்லாம் நாங்க செய்யதா இருக்கோம். ப்ளீஸ் வராம மட்டும் இருந்துடாதீங்க. மீனாத்தா, நீ என்கிட்ட பேசலாம். இங்க நிக்க பாரு, இந்த வளர்ந்தவன் இவன் என்கிட்ட பேசக்கூடாது. காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கறேன்க்கா. ஏன் அப்படி பண்ற? நீ வீட்டுக்கு வராம வீடு வீடாவே இல்ல. அதெல்லாம் வரமாட்டேன். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கட்டா? இல்லன்னு எனக்கு நல்லா இருக்காதுன்னு தெரியலக்கா. ஏன்க்கா தண்டிக்கிற? நீ என்னதான் சென்டிமெண்டா பேசினாலும் சரி, ஓ சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் பயங்கரவா நான் கிடையாது, புரியுதா? பாரு, தலையில தூக்கி கொண்டு போயிருவேன். ஒழுங்கா பேசிட்டு சொல்லிட்டேன். ஐயா அத்தை, நைட் எல்லாம் புலம்பிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு தாங்க முடியல. அதுக்காவது பேசி தொலைங்களேன். புருஷன் பக்தி அது கொன்னே போட்டுருவேன். நானும் அவங்கிட்ட பேச மாட்டேன். ஐயா அத்தை, நிஜமாவே தான் புலம்பி தீத்துறதாங்க. அது மட்டும் இல்ல, தூக்கத்துல மீனாக்கா மீனாக்கா மீனாக்கா. ஐயோ, என் தூக்கமே கெட்டு போச்சுது. அவ்வளவா புலம்புறான். அதான் தெரியுமா, உங்க மேல உசுரா இருப்பாங்க. பிறகு என்ன நீங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏங்க, அவங்க பேசுவாங்க. மாட்டேன். அக்கா, தேவிகா, விருந்துக்கு வருவியா மாட்டியா? அதே பொண்டாட்டி தான் முடிவு பண்ணணும், அப்படிதானே? உன் கொசர் இருக்கு பாரு. ஆமாக்கா, நீ எங்க? அதுதான் நானும் கேட்க நினைச்சேன். நீங்க எப்படிங்க? அத நான் கேட்க நினைச்சேன். எனிமி வீட்ல உங்களுக்கு என்ன வேலை? யார் எனிமி? அது எங்க நாத்தனாரு. அத்திவ தெரிஞ்சு சொல்லலா, தெரியாம சொல்லலா? நீ சொன்னாலும் சொல்லட்டலாம், உனக்கு நாத்தனாரு தான். இந்த உண்மைலாம் தெரியுது நினைக்குதா? என் மண்டை உருள போகுது. எல்லாரும் ஒட்டு மொத்தமா என்ன விரட்டி அடிப்பானுவேன். நீ நல்ல தீக்கு தரிசனம் சொல்லுத தெரியுமா? எப்படி? கரெக்டா சொன்னிய. கரெக்டா சொன்ன. போங்க, நீங்க பேசுறது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. புரியாது இல்ல? வளர்ந்தவனே, நான் பேச மாட்டேன். யார பாரு, வளர்ந்தவனா? அட பொண்ணு தர. அதான பார்த்தேன். வாள் இங்க இருக்குதே, தலையெல்லாம் காணுமேனே. உன் புருஷனை சொல்லி வை சொல்லிவிட்டேன். நீங்களாச்சும் உங்க தம்பியாச்சு, இத ஏன் மண்டை பட்டியா உருட்டுறீங்க? என்ன பார்த்து இப்படி வாளுன்னு சொல்லுதான் பத்தியா? ஆமாத்தா. அடியே ஆதிரா. என்ன இருந்தாலும் நீங்க அத்தைய பார்த்து வாளுன்னு சொல்லிருக்க கூடாது இல்லையத்தா? ஊமை எனக்கு வாயாடி பொண்டாட்டி, நல்ல பொருத்தம். இவன் ஆடிக்கு ஒரு வார்த்தை, அம்மாவாசைக்கு ஒரு வார்த்தை தான் பேசுவான். நீ பேசியே கொன்னுருவேன். ஆனா நல்ல பொருத்தம் இல்லாத, செம பொருத்தம். என்ன வாய். இங்க பாரு, ஒழுங்கா வீட்டுக்கு வர. பிடிவாதம் பிடிச்சா தொலைச்சிருவான். தொலைச்சி அது நானா வரமாட்டேன். பச்சை பிள்ளை மாதிரி அடம் பிடிக்காதடா. எனக்கு விருந்தெல்லாம் ஒண்ணு வேண்டாம். சரி, உன்னை எப்படி கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும். நீ இங்கதான் வந்திருக்கியா? என்னடா விருந்துக்கு கூப்பிட வந்த? இவன் வாரேன்னு சொன்னா
அவன் திருட்டு மொழி தான் முடிச்சுட்டு நிக்கான். அவனை துண்டு கட்டதான் தூக்கிட்டு போனோம். அதானே உன்கிட்ட தப்ப முடியுமா என்ன? நீங்களும் எப்படிக்கா? விருந்துக்கு தான் கல்யாணம் முடிஞ்சு நம்ம ஒன்றும் செய்யலல்ல, சீர்லாம் செய்யணும். இவன் கோத்தாலஞ்சான்னு செய்யாம இருந்தான், அதுக்காக எத்தனை நாள் தள்ளி போட முடியும்? அதான் அத்தை சீர்லாம் செய்யணும் கூட்டிட்டு வான்னு சொன்னாங்க. கல்யாணம் தான் அப்படியே நடந்து போச்சு, மற்றதெல்லாம் ஒழுங்கா நடக்கணும்ல. ரோஹிணிக்கு யாரும் இல்லைங்க, வத்த வரக்கூடாது, நாம தானே பார்த்து பிறகு செய்யணும். சரியா சொன்னீங்கக்கா. நானும் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ம் சரிடா. அம்மா அத்தை அங்கதானடா வந்தாங்க. அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்களா? ஆமாடா, உன்னதான் பாக்கணும் வந்தாங்க. நீ கண்ணுக்குள்ளே நின்னியா, 2 நாள் தூக்கம் இல்லாம இருந்திருக்காங்க. பிள்ளைய பாக்கணும். அதான் நீ காலையில வந்தாங்களே. அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்களா? ஆதிரா வா போலாம். ஏங்க ரொம்ப நாள் கழிச்சு இவங்கெல்லாம் பாத்திருக்கேன், கொஞ்சம் இருந்துட்டு வரேனே. அம்மா வந்திருக்காங்க, நீ வா. அம்மா நோனா என்ன வரத்து வாரான்? என்ன இவ்வளவு நினைமா இருக்காங்க? இந்த காலத்துல இப்படிலாம் இருப்பாங்களா? என் வீட்டுல ஒரு ஈக்காக்கா கூட முன்னாடி வராது, என்ன இவ்வளவு கூட்டம்? நல்லதா இருக்கு, யாருமே இல்லாம வெறுமனே சுத்துவேன். இவ்வளவு பேர் இருக்காங்க. ஆமா மீனா குட்டி இருக்காங்க. உள்ள அத்தை கூட இருக்கா. நான் உங்க சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சுல, அதான் வெளியில வந்தேன். இப்ப கிளம்பிட்டீங்களா இருக்கீங்களா? இல்லடா, இன்னைக்கு இங்க இருந்துட்டு தான் போகணும். எடே புள்ளையெல்லாம் வீட்டுல நின்னவ கூட்டிட்டு போயிருவியா? சரிங்கக்கா. பெரிய பிள்ளைலே குமார் வீட்டுல நின்னவ, நீ பிள்ளைலையும் கூட்டு போயிரு, ஆனந்தி பாத்துக்கிடுவா. சரிக்கா, நான் போகும்போது பிள்ளைங்களாம் கூட்டு போயிருந்தேன். அத்தட்ட சொல்லிரு, நாங்க இன்னைக்கு இங்க தங்கிட்டு தான் வருவோம்னு சொல்லிருனே. என்னங்க என்ன நானும் உனக்கும் இவங்க கூட தங்கணும் அவ்வளவுதானே? சரி தங்கிட்டு வா. இவன் என்ன சொல்றான்? நான் ஆதிரா கிட்ட தப்பா நடக்க பாத்திருக்கேன், ஆனா இவன் என் வீட்டுல விட்டுட்டு போறேங்க. என்ன இவன் எப்படி என்ன நம்புறான்? நான் எவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்த்தேன், அவனுக்கு ஆதிரானா உசுரு. இப்படி இங்க விட்டுட்டு போறேன்னு சொல்றான். சரி அக்கா மாதிரி கூட இருந்துக்க, நான் வீட்டுக்கு கிளம்புறேன். என்ன அம்மா வந்திருக்காங்களா? சரிங்க, நாங்க இருக்க ஆனந்திட்ட சொல்லிருங்கண்ணே. அவளும் ஆசைப்படுவாள் என்ன? இருக்கட்டும், ஆனந்தி இன்னொரு நாள் கூட்டு வரலாம். இவனுக்கு இங்க இருக்கட்டும்ல. அதுக்கு என்னக்கா, உங்க கூட தானே இருக்கா, இருக்கட்டும். விக்ரமே பாத்துக்க, நான் வாரேன். என்ன அக்கா ஆதிரால அங்க தங்க போறாங்களா? கொஞ்சம் கண்ணு கத்துமா நிறைய பாத்துக்க. நான் நாளைக்கு வரேன். சரி சரிக்கா, நான் கிளம்புறேன். கண்ணுக்கு வேளான்னு பாரு. ஆதிரா போயிட்டாங்க. ஆட்களை கண்ணு எனக்கு கண்ணு தெரிய மாட்டேங்குது உனக்கு. இல்ல மாமா, இவங்க கூட ரொம்ப நாள் கழிச்சு இருக்கேனா, அதான். சரி இருந்துக்க, நாளைக்கு வந்து கூட்டு போறேன். சரிங்க மாமா. டேய் விக்ரமே, என்ன ஐஸ்கிரீம் சாப்பிடணும் போல இருக்குடா. வாங்கிட்டு வாரேன். எனக்கு பிடிச்சத வாங்கிட்டு வானே. உங்களுக்கு பிடிச்சது எப்படி அவங்களுக்கு தெரியும்? 3 நாள் ஒண்ணு ஐஸ்கிரீம் சாப்பிட போயிருக்கோமே. என்ன வாங்கி கொடுத்தீங்களா? ஐயோ, எனக்கு அண்ணன்னு சொல்லும் போது உடம்பெல்லாம் கூசுத. எவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்த்தேன். ஐயோ சரி எல்லாம் இருங்க, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். மீன குட்டிங்க தான் பாத்துட்டு இருக்கா. சரி நானும் கூட மாட கொஞ்சம் ஒத்தாசை பண்றேன். சரி நீங்களாம் பேசிட்டு இருங்க, நான் வரேன். உனக்கு எது சாப்பிடணும் போல இருக்காடா? சொல்லி செஞ்சு தரேன். அண்ணனை பார்க்கணும் போல இருக்கா? அண்ணன் புள்ளைங்க. சரி நான் வர சொல்றேன். அண்ணன் வருவானா? உங்க அப்பா இல்லல்ல, வருவவ. அண்ணனை வர சொல்லுங்க நீ. சரிடா வர சொல்றேன். உனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்குன்னா சொல்லி, நான் செஞ்சு தரேன். இல்ல நீ இருக்கிறது போதும். சரி தமிழே, நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். என்ன சரி நீ சமையல் வேலையை பாரு, நான் கம்பெனி வரைக்கும் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன். நேரங்க வந்துடுறேன். நான் வேணா கொண்டு விடட்டா? இல்லடா, நீ வீட்ல இரு, எல்லாரும் வீட்ல இருக்காங்கல்ல, ஆளோட இரு. நான் போய்க்கிடுவேன். இங்க இருந்து ஒரு ஆட்டோ பிடிச்சா 10 நிமிஷம் போயிருவேன்டா. இல்லக்கா, நான் பைக்ல கொண்டு விடுறேன். புதுசா கல்யாணம் பண்ணவங்க பைக்கை தொடக்கூடாதுடா, அதெல்லாம் வேண்டாம். நான் போய்க்கிடுவேன். சரி நான் வரேன். இவங்களே நான் பெரிய எதிரி மாதிரி பார்த்தேன், ஏதோ எனக்கு துரோகம் பண்றவங்க மாதிரி பார்த்துட்டேனே. இவ்வளவு பாசம் உள்ளவங்களா இருக்காங்க. நாம இவ்வளவு பெரிய துரோகம் இவங்களுக்கு பண்ணிருக்கோம். எந்த நம்பிக்கையில நம்ம வீட்டுல தங்குறாங்க? ஏன் இவ்வளவு பாசம் காட்டுறாங்க? என்ன என் மேல எவ்வளவு பாசமா இருக்காங்க? பாசத்தோட இவங்க என்ன நம்புறதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. நான் இவங்களுக்கு நம்பிக்கை தகுந்த மாதிரி நடக்கலையே. உங்களுக்கு ஏதாவது சாப்பிடும் போல இருக்குதா? வேண்டாம் அண்ணி, அதெல்லாம் சாப்பிடுவாங்க, ஏதாவது செஞ்சு கொடுங்க. சரிங்க அண்ணி. அண்ணி உள்ள வாங்க. நானும் வரேன். உங்க வீட்டை சுத்தி பார்க்கணும் எனக்கு ஆசை. வாங்க அண்ணி போலாம். வாங்க அண்ணி. அன்பு ராட்சசி, அனாதே நின்னவனுக்கு இத்தனை குடும்பத்தையும் கொடுத்துட்டியே. முழிக்கிறத பாரு. இரே உன்னை ஓடட்டு அடிக்க பாரு. அநியாயமா நீ அக்கா சந்தேகப்படுறடா. தெய்வம்க்கா, தெய்வம். உன்ன மாதிரி பத்தி நான் பார்த்ததே இல்லை.
பாவைக்கா சமைக்கும் போது கசக்குண்டா, ஆனா சாப்பிடும் போது ருசியா இருக்கும்டா. ஆமாடா. எதுக்கு உளறிக்கிட்டு இருக்க? நீ என்ன அடிப்ப? வாய. டேய் எங்க பார், அது நீ அவசரப்பட்டு தாலி கட்டிட்ட, அதுக்கு நான் ஒண்ணு செய்ய முடியாது. டேய் எல்லாத்துக்கு காரணம் அந்த சர்ச்சு தான்டா காரணம். அவருக்கு ரொம்ப நாளா நம்ம ரெண்டு பேர் மேலயும் ஒரு கண்ணு பத்துக்க. என்ன கண்ணு? நம்ம ரெண்டு பேர் போற கேஸ் என்னைக்குமே முடிய மண்டுக்கு பத்தியா, இழுத்து அடிக்கு பத்தியா, அதான் அவருக்கு டென்ஷனு. அதான் இனி கோட்டு பக்கம் வருவியான்னு சொல்லிதான் உனக்கு அவசரமா தாலி கட்டி வச்சுட்டாருடா. சத்தியமாடா நான் இல்லடா, அந்த சர்ச்சு தான்டா. சர்ச்சு? அன்னைக்கு இவ்வளவு நேக்கா இன்னொரு தங்க வச்சுட்ட. டேய் நான் உன தங்கலடா, நீதான் வயித்து முட்டை தின்னுட்டு ஃபிளாட் ஆயிட்ட. வேண்டாம் வேண்டாம் நீ சொல்ல சொல்ல வச்சுக்கிட்டே இருந்தல நீ. அப்ப புரியல, இப்ப புரியுது. அதே மாதிரி நான் இப்போ சொல்றது உனக்கு புரியாது, அப்புறமா புரியும். பெரியா போச்சுக்கங்க. இல்லடா. பிடிக்காதவளை என் தலையில கட்டி வச்சிட்டல நீ. ஒருத்தியா உசு குசுரா காதலிச்ச, அவ எனக்கு இல்லன்னு ஆயி போயிட்டா. என்னையும் ஒருத்தி உசு உசுரா காதலிச்சா, நான் எடுத்து பார்க்காம போயிட்டேன். அப்பவுமே அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா இன்னைக்கு இந்த ரோகிணி நான் கல்யாணம் பண்ண அவசியம் வந்திருக்காத. அதுக்குத்தான் சொன்னேன், இப்போ உனக்கு புரியாது, பிறவு புரியும்னு சொன்னேன்டா. எப்ப அந்த குதுக்கமாவே பேசுறியா? அது எப்படி உன்னால முடியுது? நான் சொல்லும் போது உனக்கு புரியாதுடா. இங்க பார், ஒரு வருஷத்துல இந்த ரோகிணி நான் டைவர்ஸ் பண்ண போறேன். ஆமா, என்ன ஒருத்தி வெட்டி வெட்டி காதலிச்சல, அவளை தேடி போறேன். எங்க? விசாகப்பட்டினத்துக்கு. அட கும்முட்ட பயல, நீ ட்ரைனிங் முடிச்சிட்டு வந்து 4-5 வருஷம் ஆயி போச்சடா. என்னமாடா அவ அங்க இருக்கா? அவ இன்னத்துக்கு எவங்கிட்ட மாட்டிருக்காளோ, மாட்டிக்கிட்டு படாத பாடுபடுதாளோ, மனசுக்கு பிடிச்சவனே கட்டி இருக்கலாம். நிப்பாட்டு நிப்பாட்டு. இல்லடா, இது தேடி போறேன்னு சொல்லுதியா, அதான் கேட்டேன். அவ அவளுக்கு பிடிச்சவன கட்டி இருக்கலாம்ல. இல்ல, அவ என்ன உசு குசுரா காதலிச்சா, நான் தான் காது கொடுத்தே கேட்கல. நீ அவளை பாத்திருக்க? குரல் மட்டும் தெரியும். அது எப்படிற? நீ பொம்மைக்கு சேலை கட்டி விட்டாலே 1/2 மணி நேரம் பாப்ப, ஒன்னிய ஒத்தி வட்டி வட்டி காதலிச்சிருக்க, நீ பார்க்காம இருந்திருக்க. அது வேற ஒண்ணு இல்லக்கா. நீ இப்ப என்ன சொன்ன? ஒண்ணும் சொல்லலையே. பொம்மைக்கு சேலை கட்டி விட்டா கூட 1/2 மணி நேரம் பாப்பனா? என்ன நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? அது ஒரு ஃப்ளோல வந்துட்டடா. ஃப்ளோல வரல, உன்னை சொல்லிக்கிட்டு இருக்க. உனக்கே தெரிஞ்சிட்டு பாத்தியா? சரிடா, அதை விடு. அதான் சொல்றேன்ல, பொம்மைக்கு சேலை கட்டினா 1/2 மணி நேரம் பாப்ப, எப்படிடா விட்ட? வேற ஒண்ணு இல்லக்கா, பயவுல முகத்தை கட்டாம என் வீக்னஸ் சொல்லியே அடிச்சா, அதான் கொஞ்சம் பயந்துட்டேன். பூதான்னு சொல்லி மாட்டிட்டாலோ? ரத்த கட்டறினே. என்ன என்ன பத்தின எல்லா விவரமும் இவளுக்கு தெரிஞ்சிருக்கு. என்ன எப்படி கரெக்டா மீனாக்கா சொன்னா? அப்படின்னா அந்த பொண்ணு மீனாக்காக்கு தெரியுமா? அந்த பொண்ணு சொன்னனால தானே அவன் முன்னாடி பயந்துடக்கூடாதுன்னு அவன் முகத்துல முடிக்காம இருந்த. மீனாக்கா கரெக்டா சொல்லிட்டு போறாங்க. என்ன மீனாக்காக்கு எல்லாமே தெரியுது. எப்படி என்ன பத்தின எல்லா விவரமும் மீனாக்காக்கு தெரியுது? எப்படி? ஒரே குழப்பமா இருக்கு. என் கூடயே இருந்த கிஷோருக்கு எதுவுமே தெரியாது, அவனுக்கு இந்த விஷயமே தெரியாது. எப்படி மீனாக்காக்கு தெரியுது? என்ன கிஷோருக்கு தெரிஞ்சா கூட அவன் சொல்லிருக்கலாம்னு நினைக்கலாம். எனக்கு மட்டும் தெரிஞ்ச விஷயம் எப்படி? என்னடி சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியல. புரியலையா? எப்படி எப்படின்னு கேட்டா போச்சுது. என்ன போச்சு? சரி சரி சரி, நான் அப்படி கேட்டுக்க கூடாது. சரி என்ன பாத்துக்கலாம். என்ன பாப்பீங்க? சரிடி, பயப்படாத, பாத்துக்கலாம். நீ விடு. அழாதடி அழாதடி, எழுதங்களை தாங்கிக்க முடியல. அழாத, பாத்துக்கலாம்னு சொல்றல, நான் பாத்துக்கிறேன். பயப்படாத. சரி, அழாத, வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. ப்ளீஸ் 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 புரிஞ்சுக்க. புரியல.
புரியல. ஓ வேதனை எனக்கு புரியாமல இருக்குது. என்னடி பண்ண முடியும்? கொஞ்சம் பொறுமையாயிரு. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சம் ப்ளீஸ் ப்ளீஸ். மனசாட்சி இல்ல, என்னால கத்தி கூட அழ முடியல. பயமா இருக்குது. நான் இருக்கேன், நான் இருக்கும் போது ஏன்டி பயப்படுற? நீ அழுதான் நானும் கத்தி அழுவேன். எல்லாருக்கும் எல்லாம் தெரிஞ்சிடும். கொஞ்சம் பொறுமையாகுது. யாருக்கும் தெரியக்கூடாதா? எப்படி தெரியல. ப்ளீஸ் ஒரு கட்சி கேட்குறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் கொஞ்சம் கொஞ்சம் மறைச்சிக்க. எனக்கு பயமா இருக்குங்க. நீங்க என்ன சாதாரணமா பேசிட்டு இருக்கீங்க? அது எனக்கு புரியுதுடி. ஐயோ நான் என்ன பண்ண போறேன்? சாரிடி, உன் கால வந்து மன்னிப்பு கேட்குறேன். சாரிடி. இவ்வளவு சொன்னேன். சாரி சாரி. இது சாரி கேக்குற நேரமாங்க. ஏதாவது பண்ணுங்க, எனக்கு பயமா இருக்குங்க. ப்ளீஸ்ங்க. கத்தி கூட அழ முடியல. நீங்க பாருங்க, என் நிலைமை புரிஞ்சுக்கோங்க. ப்ளீஸ்ங்க. சரி சரி அழாத. அன்னைக்கு பாட்டி வர வீட்டுக்கு வந்திருக்காங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்மா புரிஞ்சுக்கம்மா. இங்க பாரு, நான் இருக்கேன், பாத்துக்குது, பயப்படாத. நான் இருக்கல, உனக்கு நான் இருக்கல. ப்ளீஸ்மா புரிஞ்சுக்க. உன் கூட தாண்டி இருப்ப, உன் கூடவே தாண்டி இருப்ப. அழாதடி அழாதடி, பேசுடி. அழகால தாங்கிக்க முடியாதுடி. எனக்கு பயமா இருக்குங்க. சரி நான் இருக்குல்ல, நான் இருக்கு, பார்த்துக்கொடு. பயப்படாம இரு. வீட்டுல எல்லாரும் இருக்காங்க, எதையும் காட்டிக்க வேண்டாம். என்னால முடியலங்க. ப்ளீஸ் ப்ளீஸ். என்னடா நடக்குறீங்க? இது விக்ரம் வீடு தானா? இதுக்கு நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். ஏமா ஆதிரா, காதம்பரி மோளே. பாட்டி, காதம்பரி பிள்ளைன்னு ஒன்றும் சொல்ல வேண்டாம். பொண்ணு தர பொண்டாட்டின்னு கூப்பிடுங்க. சரிம்மா, இனி நான் காதம்பரி மோவான்னு சொல்ல மாட்டேன். பொண்ணு தர பொண்டாட்டினே கூப்பிடுவேன். இப்புள்ள பையவளெல்லாம் ரொம்ப உஷாராத்தான் இருக்குது. சொல்லுங்க பாட்டி. இல்ல, ஏதாவது விசேஷம் உண்டான்னு கேட்க தான் கூப்பிட்டேன். விசேஷம்னா? விசேஷம்னாவா? பையவளில ஒரு இளவும் புரியாது போலுக்க. அதானே, இந்த விஷயத்துல நாங்க தான் ரொம்ப உஷாரு. உங்களுக்கு புரியுது எங்களுக்கு புரியாது, எங்களுக்கு புரியுது உங்களுக்கு புரியாது. என்ன விசேஷம்னா? என்னத்த? இனி தீபாவளி வரும், அப்படிதானே? ஓட விட்டு அடிச்சு விடுவேன். ஏதாவது விசேஷம் உண்டானே வாங்கிட்ட கேட்டேன். அத்தை என்னத்த சொல்லுதாங்க? விசேஷம் உண்டானா? ஐயா, அது வந்து நீ மாசமான இருக்கியான்னு கேட்கவ பாட்டி. மாசமான? இங்க பாரு, என்ன சோதிக்காத. குழந்தை உண்டா இருக்கியான்னு பாட்டி நான் சூக்கா கேட்கவலாம். அதுவா? நீ வெக்கப்படுறத பார்த்தா இருக்கும் போலுக்க. ஐயோ சும்மா இருங்கட்ட. அதெல்லாம் இல்ல. அதுக்கு என்ன, மெதுவாவே இருக்கட்டும். மைனியும் ஜமனியும் ஒண்ணு போல உண்டாவுங்க, நல்லா இருக்கும். எட்டுக்கிட்டு மிதிச்சேன் கிளவி. சரிங்க பாட்டி. இவன் நின்றுட்டானே, இவனை நான் கவனிக்கலையே. ஊமை போலியா ஊந்து போற? வீட்டுக்கு ஒரு கிளவி இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இல்லத்த, எதுனாலும் சொல்லிடு. ஐயோ இல்லத்த, என்ன வெக்கப்படுதா? அதால பாதத்துல என்ன தள்ளிட்டல நீ?
அது வந்துடா அது வந்து டேய் அக்கா எது பண்ணாலும் சரியா தான்டா பண்ணுவேன். நான் ஒத்தி காதலிச்சேன், அவளையும் நான் கல்யாணம் பண்ணல. இன்னியும் ஒத்தி 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 காதலிச்சா, அவளையும் கல்யாணம் பண்ணல. ரெண்டும் இல்லாம என்னை இப்படி தள்ளிட்டிய. டேய் அது வந்து இப்போ உண்மை சொன்ன அவ்வளவுதான். எங்க பாரு எல்லா உண்மையும் போதான் புரியும். உடனே எல்லா விஷயமும் புரிஞ்சிடாது. புரியுதா? அண்டர்ஸ்டூட்? இப்ப ஏதோ உலர்னால இவன் சும்மா உலர மாட்டாள. இவன் உலர்ன ஏதாவது இருக்குமே. அது வந்துன்னு ஏதோ ஆரம்பிச்சாலக்கா. ஆஹா, அப்போ ஏதோ ஒரு விஷயம் நீ கிட்ட இருக்குது. ஏதோ விஷயத்த மறைக்கல. அதிரா அதிரா, ஐயோ இப்பதானே அங்க விட்டுட்டு வந்தோம். அவன் பொறுத்து இல்லைன்னா ரூமே வெறிச்சோடி கிடக்குதே. ரூமுக்குள்ள நுழையும்போதே மாமான்னு கட்டி பிடிப்பா. அவ இல்லாமலாம் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். எப்படி நினைக்கிங்க நாங்க இருக்க போறேன்? அவ வாசனை, அவ பேச்சு, அவ இல்லாம இங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி பயமா இருக்குது. கிறுக்க பிடிச்சிடும். அவ இல்லாமலாம் ஒரு நொடி இருக்க முடியாது. போன போட்டுற வேண்டியதான். அதிரா, என்ன மாமா வீட்டுக்கு போயிட்டீங்களா? வந்த ஆனா என்ன மாமா? எடி நீ வீட்டுக்கு வந்துருடி. எதுக்கு மாமா? இல்லடி, ரூமுக்குள்ள வந்தா எங்கேயோ போயிருந்த மாதிரி இருக்குது. நீ இல்லாம என்னால இங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஐயோ மாமா, இப்பதானே நாங்க வந்தேன். எனக்கு ஒரு நாளும் மாமா இங்க எல்லாரும் இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இப்ப பிள்ளைங்க எல்லாம் வருவாங்களாம். ஜாலியா இருக்கும். ப்ளீஸ் மாமா. உனக்கு ஜாலியா இருக்கும், எனக்கு கிறுக்கு பிடிச்சதான். இங்க பாரு, இந்த ரூமுக்கு வந்தாலே உன் முகம் தான் என் கண்ணுக்கு முன்னாடி வருது. எங்க பார்த்தாலும் நீ நிக்கிற மாதிரியே எனக்கு தோணுது. பைத்தியம் பிடிக்குதுடி. வா, என்னால இந்த ரூம்ல தனியாலாம் இருக்க முடியாது. பயப்படுறீங்களோ? ஆமா, பயப்படுறேன். வா. வர மாட்டேன் மாமா. வர மாட்டியா? பிடிவாதம் பிடிக்காதடி. எப்படி நீங்க காலையில 4 மணிக்கு டியூட்டிக்கு போவீங்க? அப்புறம் நான் தானே ஒத்தையில இருக்கணும். அடி, உன் கூட இருக்குது 1 மணி நேரமோ 1/2 மணி நேரமோ, அது உன் கூட இருந்தா தாண்டி எனக்கு நல்லா இருக்குது. இந்த தனிமெல்லாம் எனக்கு வேண்டாம். எனக்கு கஷ்டமா இருக்கு. சொல்ல தெரியலடி, என்னால இந்த ரூமுக்குள்ள இருக்கவே முடியல. இந்த பொண்டாட்டி கேவலமா மீம்ஸ் பண்ணுவாங்க. பொண்டாட்டி இல்லைன்னா கொண்டாட்டம், தீபாவளி, அப்படி இப்படின்னு. அதெல்லாம் சுத்த போய் வீட்டுக்குள்ள நுழையும் போது உன் முகம் மட்டும் பார்க்கலன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கு பிடிச்சிருது. நான் கூட இந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்து சிரிச்சிருக்கேன். சரி, அதெல்லாம் எவ்வளவு முட்டாள்தனானு இப்போ உணர்ந்தேன். வீட்டுக்குள்ள நுழையும் போது உன் ஞாபகம் தாண்டி எனக்கு வருது. உன் முகத்தை பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. இந்த ரூமுக்குள்ள உன் வாசனை, உன் முகம். நீ இல்லாத இந்த ரூமுக்குள்ள என்னால ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது. அப்போ ஒண்ணு பண்ணலாம் மாமா, நீங்களும் கிளம்பிங்க வந்துருங்க. அப்புறம் எப்படி 4 மணிக்கு தானே டியூட்டிக்கு போவீங்க. அப்புறம் பேசிட்டு அப்படியே போங்க மாமா. சரி, ஆனா அம்மா அங்க வந்திருக்காங்களே. பாட்டிட்டு சொல்லிட்டு வாங்க, ஒண்ணு இல்ல. சரி, நான் வந்துடுறேன். என்னால முடியாது. அப்புறம் அது வந்து என்னடி புதுசா வெக்கலாம் போடுற? என்ன? இங்க பாட்டி இருக்காங்கல்ல, ஒரு மொட்டை மண்டை போட்டு ஒரு பாட்டி இருக்காங்கல்ல. ஆமா, விக்ரம் பாட்டி. அவங்க என்கிட்ட உன்கிட்ட ஏதாவது விசேஷமானு கேட்டாங்க. என்ன சொன்ன? இப்போதைக்கு இல்லைன்னு சொன்னேன். இப்ப நீ என்ன பண்ற? சொல்லுங்க மாமா. கிளம்பி நிக்கிற, நான் உன்னை வந்து கூப்பிட்டு வரேன். இதுக்கு மேல எனக்கும் தாக்க பிடிக்காது. வந்துட்டா? இதுக்குதான் நான் சொல்லக்கூடாதுன்னு மீனாட்ட சொன்னவ, நான் கேட்காம சொல்லிட்டேன். சரி, கிளம்பிடு. கூப்பிட வரேன். விசேஷம் தானே? இப்ப என்னத்த பண்ண? போ, கிளம்பி போ. வாயில ஒண்ணும் கிடக்காதுல உங்களுக்கு எல்லாம். உடனே அங்க எழுதிடணும். அப்படிதான் இப்படித்தான் ஆகும். நீ இவ்வளவு கொனட்டி சொன்னதுக்கு அப்புறம் அவன் அங்க இருப்பானா? ஏதோ சந்தோஷத்துல சொல்லி விட்ட. அப்ப இப்படித்தான் ஆகும். அப்பா, என்னமா? நம்ம வீட்டுக்கு போகாம இங்க கூட்டி வந்திருக்கீங்க? அங்க வேண்டாம், உங்க அம்மா அங்க வருவாங்க, அவங்க கூட போ. அப்பா வீட்டுக்கு வர மாட்டீங்க? அப்பா வரமாட்டேன். உங்க அம்மா அங்க வருவாங்க, அவங்க கூட அந்த வீட்டுக்கு போயிரு. அப்பா, அப்பா சொன்னா கேளு. அப்ப நீங்களும் அந்த வீட்டுக்கு வர மாட்டீங்களோ? வரமாட்டேன். அப்ப நீங்க இல்லாம நான் எப்படி இருப்பேன்? இருந்து பழகிக்க. எனக்கு அப்பாவும் வேணும்,
அம்மாவும் வேணும்பா. இல்ல பாப்பா, ஏதாவது ஒண்ணுதான் கிடைக்கும். இல்லப்பா, இதுக்கு முன்னாடி நீங்களும் அம்மாவும் தான் இருந்தீங்கல்ல. அப்பா தப்பு பண்ணிட்டேன். அதான் அப்ப அம்மா அம்மா எந்த தப்பு பண்ணல. அம்மா ரொம்ப நல்லவா. அப்ப நீங்க கெட்டவங்களாப்பா? ஆமா. இல்லப்பா, நீங்களும் ரொம்ப நல்லவங்கப்பா. இப்ப வாங்கப்பா, நம்ம வீட்டுக்கு போயிருவோம். பாட்டி வீடு வேண்டாப்பா, இங்க தப்ப போகணும். அன்னைக்கிளி பாட்டி வீட்டுக்கு போவோம்ப்பா. அப்போ வரக்கூடாதுமா. ஏன்ப்பா? அந்த கிளி பாட்டிக்கும் பிடிக்காது. ஏன்ப்பா? அப்பா தப்பு பண்ணல. அதான் அப்பா, அம்மா எப்பப்பா வருவாங்க? அப்பா, நீங்களும் வேணும், அம்மாவும் வேணும்பா. வாங்கப்பா, நம்ம அன்னைக்கிளி பாட்டி வீட்டுக்கு போயிடலாம். பாப்பா, அம்மா வா, அம்மா கிட்ட வா. ஓ, முகத்தை கூட உங்களுக்கு பார்க்க முடியலல்ல. அந்த அளவுக்கு நான் கெட்டவளா போயிட்டேன்ல உங்க கண்ணுக்கு. அம்மா, என்னம்மா தங்க, அம்மா பார்க்க வந்தியா? ஆமாம்மா. அங்க எல்லாரும் நல்லா இருக்காங்களா? அண்ணன் என்ன பண்றா? அண்ணனும் உங்களை தேடிக்கிட்டே இருந்தம்மா. சரி, நான் அண்ணனையும் பாக்குறேன்னு சொல்லி. அம்மா வாங்கம்மா, நம்ம அன்னைக்கு நீ பாட்டி வீட்டுக்கு போயிடலாம். ஏம்மா? எனக்கு அங்க பிடிக்கலம்மா. அதான் அப்ப அங்க கூட்டிட்டு வந்தாங்க. கூட்டிட்டு வந்தாங்களா? நீ அம்மா கூட இருந்துக்கன்னு சொல்லி அம்மா கூட்டிட்டு வந்தாங்க. ஓ, அம்மா. என்னம்மா? அப்பாவையும் கூப்பிடுங்கம்மா. என் முகத்தை கூட பார்க்க கூடாதுன்னு தேம்பி நிக்கிறாங்க. அம்மா, அப்பா பாவம்மா. ஏன்? அப்பாக்கு உங்க ஞாபகமாவே இருக்குன்னு நினைக்க. அப்படியா? ஆமா, அப்பா அழுதாங்கம்மா. அழுதாங்களா? ஆமாம்மா, பாட்டி கூட முட்டாப்பையில இப்படி உட்காந்து அழுதுட்டு கேக்கு. என் மருமகிட்ட போடா, அவ ரொம்ப நல்ல பிள்ளை, உன்னை எதுவும் நினைக்க மாட்டா, போடா அப்படின்னு சத்தம் போட்டாங்கம்மா. ஆனா இங்க வந்து உங்க அப்பா என்ன ஏறத்து கூட பார்க்கலையே. அதான் எனக்கு தெரியலம்மா. சரி, நீ உங்க அப்பா கூட போ. காலம் வரும்போது நான் நின்று கூட்டிட்டு வரேன். அன்பரசி, அப்படி சொல்லக்கூடாது. உன்னை விட்டு அப்பாக்கு யாரு இருக்கா? அப்பாக்கு இப்ப நீ தானே இருக்க. போ, அப்பா கூட இரு. நான் சீக்கிரம் வந்து கூப்பிட வரேன். அம்மா, நாங்க போக மாட்டேன். எனக்கு மதனுக்கு இது வேணும்மா. இங்க பாரு, அப்பா பாவுல, நீ அப்பாக்கு தனியா இருந்துக்க. நான் எல்லாம் சரியான கூப்பிட வரேன். அம்மா, அப்பா பாவுல அன்பரசி. போ, அப்பா கூட இரு. நான் சீக்கிரம் உன்னை கூப்பிட வரேன். அப்போ உங்களுக்கு என் மேல பாசம் இல்லையா? என்ன பார்க்கணும் போல உங்களுக்கு இல்லையா? நான் தான் தினமும் உங்களை பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன், உங்க கூட தானே இருக்கேன். என் நினைப்பெல்லாம் உங்க மேலதான். சரியா? அம்மாவை நினைச்சுட்டு தங்க இருக்கேன். நீ இப்ப என் கூட வந்தா அப்பா இன்னும் உடஞ்சு போயிருவாங்க. நீ அப்பா கூட இருன்னு. அப்போ உங்களுக்கு அப்பா ரொம்ப பிடிக்குமா? சரி, அப்பா தானே என் உலகம். சரி, நீ அப்பா கூட போ. எனக்கு கம்மியில சின்ன வேலை இருக்கு. அம்மா முடிச்சிட்டு சாயங்காலம் வந்து உன்னை பார்க்க வரேன். சரிம்மா. என் முகத்தை கூட உங்களுக்கு பார்க்க பிடிக்கல. சரி, பிடிக்காமலே இருக்கட்டும். உன் முகத்துல முளைக்க கூட எனக்கு தகுதி இல்லை. அந்த கீழ்த்தரமானவனை உங்களை கம்பேர் பண்ணி பேசிட்டேன்னு என்னால தாங்கிக்க முடியல. ஆத்திரத்துல வார்த்தை விட்டு இப்ப தன செத்துக்கிட்டு இருக்க. முகத்தை பார்க்க மாட்டீங்கல்ல? உங்க முகத்தை எனக்கு காட்ட மாட்டீங்கல்ல? அப்படியே இருந்துக்கோங்க. இனி நானும் உங்ககிட்ட என் முகத்தை காட்ட போறதில்ல. தமிழ், என் பொண்டாட்டி, உன் முகத்தை கூட நான் பார்க்காம போயிட்டேனடி. உன் முகத்தை பார்க்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. என்னம்மா? அம்மா, நீ அம்மா கூட போகலையா? இல்லப்பா, அம்மா, நான்
போயிட்டா நீங்க உடைஞ்சு போயிருவீங்களாமே. நீங்க ரொம்ப பாவமாமே. அப்பாக்கு யாரும் இல்லாம போயிருவாங்களாமே. அதான் அம்மா இனி இங்கே இருக்க சொல்லிட்டாங்கப்பா. நான் எல்லாமே இனி உங்க கூட இருக்கேன்ப்பா. அம்மா எல்லாம் சரியானதுக்கு அப்புறம் கூப்பிட வருவாங்களா. அம்மாக்கு அம்மாக்கு உங்க மேல கோவம் இல்லையா? நம்ம கூட தான் இருக்காங்களாம்.